இசை புயல் A.R. ரஹ்மான் ஓய்வு நேரத்தில் பாடல்கள் கேட்பதை விட குழந்தைகளுடன் நேரம் செலவிடுவதையும் திரைப்படங்கள் பார்ப்பதையும் விரும்புவதாக தெரிவித்துள்ளார். மேலும் சென்னையில் தனது தாயாரின் நினைவிடம் தனக்கு மிகவும் பிடித்தமான இடம் என்றும் கூறியுள்ளார். பெத்தி பட ப்ரமோஷனில் அவர் பேசியதை பார்க்கலாம். ராம் சரண் அவர்கள் எங்க வீட்டுக்கு வந்தார் ஒரு மாசத்துக்கு முன்னாடி. அப்பதான் நினைச்ச ஒரு பெரிய ஆலமரம் சிரஞ்சீவி அவர் அடியில் அவங்க பையன் அதுக்கு மேல வர முடியுமான்றது அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. இன்னொரு ஆலமரமா அண்ட் எதுக்கு சொன்னா என் பையனும் தான் அந்த அங்க. So he said, "Daddy, you're great." I said, "No, you can be greater than me. Look at the example, Ram Charan." We saw Pushpa trailer, so I said, "Let's go." Then he introduced Butchie to me, and Butchie was, at the time actually I was doing experimental movies and many other kind of movies around, past decade. Because I wanted to do அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் படம் நிறைய பண்ணணும்னு ஆசை இருந்தது. இப்போ அதோட முடிச்சுட்டேன். இப்போ பெத்தி வந்ததுலேருந்து ஃபுல் கமர்ஷியல் தான் படம். பிகாஸ் இந்த மாதிரி படம் பண்ணும்போது உயிரை கொடுத்து நடிக்கிறாங்க, உயிரை கொடுத்து டான்ஸ் பண்ணுறாங்க, அப்புறம் பல மொழியில் இது டப் செய்யப்படுது. அதனால நம்ம ஒர்க்கெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் ஐ திங்க் இட் ரீச்சஸ் பீப்புள். மியூசிக்கும் மாறிட்டே வருது. நான் ஆரம்பிச்சதுலேருந்து ரோஜாலேருந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் 2010 அப்புறம் இப்போ அண்ட் நம்மளை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயராக இருக்காங்கன்னு சொல்லலாம். பட் அவங்களையும் பார்த்து நான் இன்ஸ்பயராக இருக்கேன். வெரி ஆனர் டு பி அ பார்ட் ஆஃப் தட் இண்டஸ்ட்ரி நவ் இன் அ வெரி ஐ ஃபீல் லைக் இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி. என்னோட முதல் படம் மாதிரி இருக்கு ஆக்சுவலி பண்ணும்போது. அந்த இன்ட்ரெஸ்ட் லைக் இவ்வளோ நாள் மியூசிக் பண்ணியும் இன்னைக்கு காலையில் தான் முடித்தோம். ஆக்சுவலி பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் முடிஞ்சிச்சு. போயிட்டு திருப்பி இன்னும் நல்லா பண்ணலாமா, இன்னும் ஏதாவது ஆட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு மார்னிங் 6:30 தான் கடைசி இதுகள் முடிச்சோம். உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்குது, ஏதோ ஒரு விஷயம் கேட்க மாட்டேன். என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தெரியும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. ஃப்ரீ டைம் கிடைச்சதுன்னா பசங்களோட இருப்பேன். ஓகே. இல்லைன்னா ஒரு படம் தான் பார்ப்பேன். படம் பார்ப்பீங்க. ஓகே. வெளியே எங்கேயாவது போறதுன்னா ஃபேவரட் ஸ்பாட்லாம் சென்னையில? சென்னை ஃபேவரட் ஸ்பாட் ஆக்சுவலி எங்க ஃபார்ம் இருக்கு, எங்க அம்மாவோட மெமோரியல் இருக்கு, அங்க போயிடுவோம். ஓகே ஓகே. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப ரொம்ப நன்றி.